கடவுள் நம்முடைய தப்பை பார்ப்பதில்லை. அதான் சொல்றார், நான் பாவிகளை தான் தேடி வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? பாவினா அந்த இடத்துல வந்து தப்பு செய்தவனை தான் நான் தேடி வருகிறேன். அப்ப இவங்க சொல்ற தப்பு செஞ்சாதான் மீட்பு இல்லைங்கிறது வந்து இயேசு சொன்னதல்லன்னு அந்த வசனத்துல தெரியுது. தப்பு செய்தவனை கடவுள் தேடி வருகிறாரே தவிர அவனை தண்டிப்பதில்லை. ஏன் தேடி வர்றார் அப்படின்னா, தப்பு செய்யறதுக்கும் மீட்புக்கும் தொடர்பே இல்லை. அதான் மனிதன் நினைக்கிற தப்பு. மார்க் 7:7 மனித கட்டளையின் அடிப்படையில் தப்பு வருகிறது அல்லவா, மனித கட்டளை மீறுவதால் வரக்கூடிய தப்பு, அந்த தப்பை கடவுள் பார்ப்பதில்லை. அதாவது மனித சட்டத்தின்படி இதுல தப்பே இல்லை, ஒத்துக்கிறேன். கடவுள் சட்டத்தின்படிதான் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தப்பு வருது. கடவுள் சட்டம் என்ன? நாம் உறவு கேட்க வேண்டும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இதுதான் கடவுள் சட்டம். கேட்கலன்னா கொடுக்க மாட்டேன், நீ கேட்கலன்னா அந்த சாவுத்தரும் கனியை புசி அப்படின்னு ஆதாம் ஏவாளுக்கு சொல்றார். நீ கேட்கிறீனா, அங்க கேட்கலன்னா அதை புசி, இங்க கேட்டால் நற்கரணையை புசி. இது ரெண்டு தான் கடவுள் கொடுக்கும் கட்டளை. நான் கேட்கிறேன்னா கேட்கலையா, அவ்வளவுதான் பிரச்சனை. அப்ப நான் கேட்காதவனோட ஏதாவது ஒரு விதத்துல சேர்ந்து விட்டால், நேற்றைய நிகழ்ச்சி பார்த்தோம். என்ன பார்த்தோம் என்றால், இது போன்ற மக்களுக்கு வாழ்த்து கூட கூறாதீங்க. அந்த வாழ்த்து கூறினால் கூட அவர்களுடைய தீச்செயலில் பங்கெடுக்கிறீர்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? 2 யோவான்ல 11 வசனத்துல பார்த்தோம். அப்ப வாழ்த்து கூட தப்பா போகுது. கடவுள் கட்டளைப்படி, கடவுள் திட்டப்படி, கடவுளின் குடும்ப உறவுப்படி அப்படி இருக்கும்பொழுது நான் அவனை சேர்ந்தவன், நான் இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அது மாதிரியான சூழ்நிலை தான் இன்று கத்தோலிக்க நிலையில் இருக்கிறது. நான் கத்தோலிக்கன் அல்ல, நான் பெந்தகோஸ்து, அதாவது என் வழிபாடு மூலமாக நான் கத்தோலிக்கன் அல்ல என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் என்று சொல்ல வைத்தால் சாத்தானுக்கு ஆதாயமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதனால சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், அதுல தப்பு இல்ல, அதுல தப்பு இல்ல பாடு, அதுல தப்பு இல்ல பேசலா சொல்லு, அதுல தப்பு இல்ல கை தூக்கு, இல்ல தப்பு 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 பார்க்க வைக்கிறான் சாத்தான். சாத்தான் வேதம் ஓதுவது போல இருக்கிறது. நம்ம இதுல ஒரு பழமொழி இருக்கிறது. ஷேக்ஸ்பியர் வந்து ஈவன் த டபுள் கோட்ஸ் ஸ்கிரிப்சர்ஸ்ன்னு சொல்லுவார். அப்ப இதுல என்னன்னா, சில இடங்களில் வேதம் சாத்தானுக்கும் உதவுகிறது இல்லையா? அதனால் அவர்களுடைய ஜெப முறையை நாம் ஸ்வீகரிக்க கூடாது, அவர்களுடைய சடங்காச்சாரத்தையும் நாம் ஸ்வீகரிக்க கூடாது. அப்ப பரலோகத்தில் இருக்கிற ஜெபம் சொல்லும் பொழுது கையை தூக்கி வைத்து விட்டால், இதே ஜெபம் மற்ற சபையில் சொல்லப்படுவது போல்தான் இந்த நபர் சொல்கிறான் என்று சாத்தான் கடவுளிடத்தில் காட்டி நமக்கு மீட்பு பெறாமல் செய்வதற்காக தான் இது போன்ற தூண்டுதல்கள் எல்லாம் இந்த அருள்முறை இயக்க குருக்களுக்கு கொடுக்கிறான். அப்ப சாத்தானுக்கு ஏற்ற விதத்தில் நாம் செயல்பட்டால் என்ன நடக்கும்? அதான் யோசிச்சு பாருங்க. அதனால் தப்பு தப்பு தப்பு, என்ன தப்பு என்ன தப்பு என்ன தப்பு அப்படின்னு கேட்காதீர்கள். என்ன செய்தால் மீட்பு கிடைக்கும் அதை தேடுங்கள். அது குறித்து சந்தேகம் கேளுங்கள் குருக்களிடம். அந்த குறிப்பாக அந்த அருங்குடை குருக்களிடம் சென்று, மீட்புனா என்ன ஃபாதர், என்ன செஞ்சா அந்த மீட்பு கிடைக்கும் ஃபாதர் அப்படின்னு ரெண்டையும் கேளுங்க. எந்த குருவெல்லாம் மீட்பு என்றால் கடவுளின் குடும்பம், அது வந்து கேட்டால் கிடைக்கும் என்று எந்த குருவெல்லாம் சொல்கிறாரோ அவர்தான் கத்தோலிக்க குரு. வேறு பதில் எது சொன்னாலும் அவர் சாத்தானுக்கு ஏற்ப பேசக்கூடிய குரு. அப்ப கையை தூக்கி நான் ஜெபம் சொல்லும் போது, குறிப்பா திருப்பலியில் நற்கருணை ஆண்டவர் எனக்கு முன்பாக இருக்கிறார். அந்த நற்கருணை ஆண்டவரை நான் கடவுளாக மதிக்காமல், கடவுளை நான் எங்கோ ஆகாயத்தில் தேடினால், ஆகாயத்தில் விண்ணகத்தில் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. மேல பார்க்கறது வந்து விண்ணகம் கிடையாது. விண்ணகங்கிறது நம்மிடத்திலேயே இருக்கக்கூடிய ஆவியின் உலகம்தான் விண்ணகம். அது நம் உள்ளத்தில் இருக்கிறது. உள்ளத்தின் மூலமாக விண்ணகத்தில் நாம் இணைகிறோம், மேல இல்லை, ஆகாயத்தில் இல்லை. அதனால் அதான் உள்ளத்தின் மூலமாக உள்ளத்தில் ஆவியானவர் இருக்கிறார், திருமுழுக்கில் பெற்ற ஆவியானவர். அவர் எனக்கு உயிர் கொடுப்பதால் அதன் மூலமாக தான் நான் விண்ணகத்திற்கு போக முடியும். மேலே இல்லை விண்ணகம். அது முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும், கடவுள் அங்கே இல்லை. கடவுள் விண்ணகத்தில்னா ஆவி உலகத்தில் இருக்கிறார். அது நமக்குள்ளரே இருக்கிறது ஆவி உலகம். அந்த ஆவி உலகத்தில் வெளி அடையாளமாக மூவர் கடவுளாக அப்ப வடிவில் நற்கருணை ஆண்டவராக நமக்கு முன்பாக இருக்கிற இடம்தான் திருப்பலி.
அப்ப நாம் எங்கே பார்த்து இந்த ஜெபத்தை சொல்ல வேண்டும் என்றால், நற்கருணை ஆண்டவரை பேழையில் பார்த்து அந்த ஜெபத்தை, அதனால்தான் அது நற்கருணை தூக்கி காட்டின பிறகு அந்த ஜெபத்தை சொல்றாங்க. அந்த ஜெபத்தை, அதாவது நற்கருணை ஆண்டவர் வந்து விட்டார் அப்படிங்கிறத வச்சு அது சொல்றோம். அதனால அங்கே அப்பத்தை தூக்கி காட்டி மேல போகும்போது அது அப்பம், கீழே வரும்போது அது இயேசு. அந்த இயேசு பீடத்தில் இருக்கிறார். அந்த பீடத்தில் இருக்கும் இயேசுவை நோக்கி நாம் செய்ய வேண்டிய அந்த ஜெபத்தை மேலே நோக்கி செய்ய சொல்கிறது என்பது சாத்தான் செய்யும் செயல். அப்ப மேல பார்த்தவங்க எல்லாம் இந்த அப்பத்தை இயேசு என்று பார்க்காமல் வெறும் அப்பம் என்று பார்க்கிறார்கள் என்று அவன் நிரூபிக்கிறான். அப்ப நற்கருணை நான் அப்போன்னு சொல்லிட்டேன்னா எனக்கு மீட்பு உண்டா? ஏன் அப்புறம் எக்ஸ்கம்யூனிகேட் பண்றீங்க? ஏன் பர்க்மான் சொல்லி அனுப்புனீங்க? ஏன்னா அது நமக்கு மீட்பு கொடுக்காது. அந்த பர்க்மான் செய்த அதே செயலை தான் கையை தூக்கி இந்த ஜெபத்தை சொல்லும் அனைவரும் செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் பெர்க்மான்ஸ் மாதிரி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கையை தூக்கி ஜெபியுங்கள். அசிசியார் போன்றும், அன்னை மரியாள் போன்றும், பியோ போன்றும், புனித பியோ போன்றும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் கைகூப்பி வணங்கி நற்கருணை, குறிப்பாக பீடத்தில் புதிதாக வந்து அமர்ந்திருக்கும் நற்கருணை ஆண்டவர், அவரை பார்த்து வணங்கி இந்த ஜெபத்தை சொன்னால் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும். தந்தை மகன் தூயான் பேராலே ஆமன். அடுத்த கேள்வி நாளை பார்ப்போம்.